வணக்கம் நண்பர்களே. முழங்கால், தோல், கை முடக்கு, குதிகால், எங்க மூட்டு வலி இருந்தாலும் டேப்லெட் இல்லாம வீட்லயே செய்யக்கூடிய பாட்டி வைத்திய டிப்ஸ்களை இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வயது, உடல் எடை, கால்சியம் குறைவு, குளிர், இன்ஃப்ளமேஷன் காரணம் எதுவா இருந்தாலும் இந்த டிப்ஸ் நிவாரணத்தை கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டிப் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, வெந்தயத்தை இரவு ஃபுல்லா ஊற வச்சிருங்க. 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டு காலை உணவுக்கு முன்னாடி தண்ணீரோட சேர்த்து நீங்க குடிக்கணும். இதோட பலன் என்னன்னா, இன்ஃப்ளமேஷன் குறைவு, ஸ்டிஃப்னஸ் குறையும். செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் பிளஸ் பால். வெதுவெதுப்பான பால்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள், இரவு நீங்க இதை குடிக்கணும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட், பெயின் எல்லாம் இது மூலமா உங்களுக்கு குறைஞ்சிடும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா, நல்லெண்ணெய் பூண்டு மசாஜ். நல்லெண்ணெயில 3-4 பூண்டு அதை நல்லா உரிச்சு போட்டு காய்ச்சி வெதுவெதுப்பா வச்சு மூட்டுல 10 நிமிஷம், அதாவது உங்க மூட்டு இருக்கும்ல அந்த மூட்டுல 10 நிமிஷம் அப்படி மசாஜ் பண்ணுங்க. பிளட் ஃப்ளோ அப்படியே அதிகரிக்கும். அதே மாதிரி பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு குறையும். சோ இப்படிதான் இந்த கார்லிக் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட கால்ல நீங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? வலி குறைஞ்சதுன்னா சொல்லுங்க. அண்ட் தென் இஞ்சி கஷாயங்க. இஞ்சிய நசுக்கி தண்ணீர்ல அப்படியே கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சு பாருங்க. இதோட பலன் இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஸ்வெல்லிங் குறையும். உங்களுக்கு வீக்கமா இருக்கு கால்ல அப்படின்னா அந்த ஸ்வெல்லிங் உங்களுக்கு குறையும். சரிங்களா? சோ நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. ஏன்னா நானும் இதை ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? அடுத்ததா எப்சம் உப்பு. அதுல உங்க காலை நனைக்க போறீங்க. வெதுவெதுப்பான தண்ணீர்ல அது கால் பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு இருக்கணும். சரிங்களா? சோ இப்படிப்பட்ட வெதுவெதுப்பான தண்ணீர்ல எப்சம் சால்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 15 நிமிஷம் அப்படியே உங்க காலை உள்ள நனைச்சுக்கோங்க. இதோட பலன் என்னன்னா, மசில்லாம் அப்படி ரிலாக்ஸேஷன் ஆகும். பெயின் உடனே ரிலீஃப் ஆயிடும். சோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் கற்பூரம் பிளஸ் தேங்காய் எண்ணெய்ங்க. இதை நல்லா தடவிக்கணும். கற்பூரத்தை நசுக்கு போட்டு தேங்காய் எண்ணெயில அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து உங்க மூட்டுல நீங்க தடவி விடலாம். ஹீட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆஃப் ஹீட் பண்ணி கூட நீங்க தடவி விடலாம். இப்படி பண்ணும்போது அந்த சூடு, வலி எல்லாமே குறைஞ்சிடும். அடுத்ததா, உடல் எடையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுங்க. இப்ப வெயிட் உங்களுக்கு அதிகமா நீங்க இருந்தாலும் உங்க முழங்கால அழுத்தம் அதிகம் இல்லையா? அவ்வளவு வெயிட்டையும் அந்த முழங்கால் தான் பேலன்ஸ் பண்ணிருக்க. சோ அப்போ வெயிட் அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, தினமும் 30 நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. அந்த ஜாயிண்ட் பிரஷர் எல்லாமே உங்களுக்கு குறையும். நடக்கும்போது ஈவனா அப்படியே எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அதனால நின்றுட்டே இருந்தீங்கன்னா உங்க வெயிட் ஃபுல்லா அந்த மூட்டுல இருக்கும். சோ எந்த ஒரு வேலையுமே செய்யாம இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்ல பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு வலி ஏற்படும். அதனால நீங்க 30 நிமிஷம் அப்படி நடைப்பயிற்சி அப்படி டெய்லி பண்ணுங்க. ஓகே. அடுத்ததா, சூரிய ஒளி. விட்டமின் டி அதுல நிறையவே இருக்கு. சோ காலையில 20 நிமிஷம் சூரிய ஒளியில நில்லுங்க. கால்சியம் அப்சார்ப்ஷன் மேம்படுங்க. இப்போ நம்ம மூட்டுகள்ல இருக்கட்டும், நம்ம முதுகு பகுதியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மெயின் என்னன்னா அந்த கால்சியம் இதுதான் இல்லையா? அந்த எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது கால்சியம். சோ அந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா சூரிய ஒளியில நிறையவே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததா, மெதுவான மூட்டு பயிற்சி மேற்கொள்ளுங்க. knee ரொட்டேஷன்ஸ். அந்த knee மூட்டை அப்படி நல்லா ரொட்டேட் பண்றது, அப்புறம் ஆங்கிள் ரொட்டேஷன், ஷோல்டர் ரோல்ஸ். சோ இப்படி டெய்லி 10 நிமிஷத்துக்கு நீங்க மெதுவா அந்த மூட்டு பயிற்சிகளை நீங்க சொல்லணும். மூட்டு பயிற்சிகளை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இதனால பாத்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சு மொபிலிட்டி அதிகரிக்கும். சரிங்களா? அடுத்ததா, தண்ணீர் அண்ட் தூக்கங்க. 3 லிட்டர் தண்ணீர் பிளஸ் 7 மணி நேரம் தூக்கம். இது கண்டிப்பா இருந்தாலே போதும். இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைஞ்சு உங்களுடைய ரெக்கவரி வேகமும் அதிகரிக்கும். சோ ஃபைனலி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த 10 பாட்டி டிப்ஸ்கள்ல உங்களுக்கு சூட் ஆகுறத தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணாதான் எந்த ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்கும். சோ கண்டினியூவா பண்ணுங்க. மூட்டு வலி நிச்சயமா குறையுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. எப்பவுமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. அண்ட் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன்.
Until then, thank you so much. Take care all.